குட் மார்னிங் இசை. குட் மார்னிங் சத்யா. என்ன இசை பேக்கெல்லாம் மாறி இருக்கு? ஆமா டீ சத்யா, அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம ரெண்டு பேரும் மேட்சா தானடி வச்சிருந்தோம், ஏன் மாத்தின? ஸ்கூல் பேக் மாதிரி அசிங்கமா இருந்துச்சு. இதான் காலேஜ் பேக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அண்ணன்கிட்ட, எனக்கு ஒரு காலேஜ் பேக் வேணும்னு. அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் நிறைய பேக் இருக்கான் பழசு. நான் சொன்னேன் ஏதாவது பழைய பேக் கொண்டு வாங்கினேன் அப்படின்னேன். இல்லை புது பேக் தான் வாங்கி தருவேன் அப்படின்ட்டாங்க. ஒரே அண்ணன் 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 புராணம் தான் இருக்காதா பின்ன. இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் ஒரு உறவு கிடச்சிருக்கு. நானே சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், ஒரே ஒரு பொண்ணா வீட்டில் இருக்கமேனு. இப்போ அண்ணன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ணன் உனக்கு பார்த்து பார்த்து பண்றாங்க, ஒரே ஜாலி தான். பார்ட் டைம் ஜாப் போகணும் நம்ம ரெண்டு பேரும் பேசியிருந்தோம்னாட்டி என்னாச்சு? பார்ட் டைம் ஜாப் நான் எதுக்கு பார்க்கணும்? எல்லாமே எனக்கு அண்ணன் பண்ணுறாங்க, நான் எதுக்கிட்டே வேலைக்கு போகணும்? லூஸ் மாதிரி பேசுறது இது நிரந்தரம் கிடையாது. நீ வேலை பார்த்து நீ தான் குடும்பத்தை உயர்த்தணும். அண்ணன் திடீர்னு அவங்க வீட்டு பச்சை கட்டி எதுவும் மாறிட்டாங்கன்னா என்ன செய்வ? எம்மாடி உன் வாயை வைக்காதம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. அண்ணன் சொல்லியிருக்காங்க கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு. அது இருக்கட்டும் டி, நம்ம தானே நம்மளை பார்த்துக்கணும், அதான் சொன்னேன். இல்லை அண்ணன் அப்படிலாம் எங்களை பாதியிலே விட்டுட்டு போக மாட்டாங்க. நான் படித்து முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு தான் போகிறேன். பார்ட் டைம் ஜாப்லாம் நான் வரல டி, நீ வேணா ஏதாவது பார்த்துக்கோ. சரி, நான் என் தங்கச்சி போனியாவை கூப்பிட்டுக்கிறேன். உன் தங்கச்சி இருக்கிற வாய்க்கு ஒரு நாள் கூட வேலையில் நிற்க மாட்டா, பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன். ஓ மை காட், திஸ் கிளாஸ் ஆல்வேஸ் பேசிங். ஐயோ, இந்த மேம் தான் இன்னைக்கு வரணுமா? சாரி மேம். வாட் சாரி? இசை மினிக்கி, யூ ஓவர் வாய், எனி டைம் பேச்சு. லாஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் ரிசல்ட் முட்டை. திஸ் ஹோல் கிளாஸ் யூ ஒன்லி கெட் முட்டை. மேம் நாளைக்கு படிக்கல மேம், அதனால தான் என்னால் சரியாக எழுத முடியல மேம். நான் இனிமேல் ஒழுங்காக படிச்சிருவேன். படிக்க வேண்டிய ஏஜில் படிக்காம மினிக்கிட்டு அப்புறம் மினிக்க வேண்டிய ஏஜில் நக்கிட்டு போக வேண்டியதான். சத்யா, யூ ஆர் குட் கேர்ள், டோன்ட் ஸ்பாயில் யுவர் நேம், ஓகே? யூ கெட் 100 மார்க்ஸ், நோ முட்டை மார்க்ஸ். சரி மேம். இசையோட யூ ஆல்வேஸ் ஸ்பீக்கிங். ஸோ அவளோட முட்டை உனக்கு வந்துடும், ஓகே? சாரி மேம். I hate that word, sorry பூரி. இசை, tomorrow bring your daddy mummy, okay? மீட்டிங் இருக்கு. என்ன மீட்டிங் மேம்? உன்னை பற்றி சில பல கம்ப்ளைண்ட் பண்ணணும், கூட்டிட்டு வா முட்டைகள். சரி, என்ன நேரம் நீ எல்லா பசங்க முன்னாடி கேவலமாக திட்டுதுப்பா, இதை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. முட்டை கிளாஸ் ரூம். ஏடி, நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரணும்ல, என்ன செய்வ? இவ கிடக்க ரெட்டை குடுமி, இவளுக்காகலாம் பயந்துட்டு கூட்டு வர முடியுமா? எதையாவது சொல்லி சமாளிச்சிடணும், இல்லைன்னா நாலு சொட்டு கண்ணீரை விட்டுருவேன். இசை இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டா, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறா, ரொம்ப பீத்துறா. சரி, அவ இஷ்டம். மற்றபடி காலையிலே விடிஞ்சிட்டு நான் போய் முத்தம் தொளிச்சு கோலம் போட்டு வரேன். என்ன திடீர்னு? உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு பொறுப்பாக இருக்கிற மருமக தானே பிடிச்சிருக்கு, இல்லைன்னா ஊருக்கு ஓடிடுவேன் மிரட்டுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொழுந்த நாறு வாராறு, ரொம்ப ஆர்வமாக இருக்குது கொழுந்தனாரை பார்க்குறதுக்கு. அவர் வரும்போது வாசல் நல்லா அழகாக கோலத்தில் மினுங்கினா தானே நம்ம வீட்டு மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும். இட்டியும் புருஷன் வராவா போய் கோலம் போடுவோம். எங்கரு கல்யாணமே முடிக்கலாம், அவன் மாறையவே நான் பார்க்கல, பூசங்கிறது என்னன்னா பல்ல பார்த்துருவேன். வாடே, ஒரே வீட்டில் வாக்கப்பட்டு ஒன்றா சந்தோஷமாக இருப்பும், செத்தாலும் சந்தோஷமாக சாவோம். இவளோட பெரிய வேதனையா போச்சப்பா. கமான் யாரு கொழுந்தனாரு வாராரு. அத்தைப்பட்டி, கொழுந்தனார் வாராரு. மட்டன், சிக்கன், மீன், முட்டை எல்லாமே இருக்கணும். பாபு போய் வாங்கிட்டு வாங்க. இவ அந்த பையனை ஏற்கனவே பார்த்துருக்காளோ? சாய், அவளுக்கு யாருன்னே தெரியாது, அது லூசு கணக்கா பண்ணிட்டு கிடக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்காளே, என்ன கதை? மெண்டல் முத்திட்டுன்னு தான் அர்த்தம். பாப்பா, நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகுது உனக்கு. ஓலாம் கிடையாது, ஒழுங்கா பெயரணும் பத்துக்க, சரியா? பாபு, நீ போய் அப்ப கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா, சமைச்சு வைப்போம். சரி சித்தி. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க வீட்டு வாசலில் கோலம் போட. இதுக்கு பேரு என்னது டி? லா மா கோலம். தமிழும் வராது, இங்கிலீஷும் வராதுன்னு யார் சொன்னா தமிழ் வராதுன்னு? தமிழ்லாம் சூப்பராக வரும், எல்லாத்துலேயும் மார்க் குறைவு. தமிழில் மட்டும்தான் இருக்கிறதுல அதிகமான மார்க் வாங்கியிருந்தேன், தெரியுமா உனக்கு? 10th எத்தனை டி? 39. அது சரி. இந்த கோலத்தை பார்த்து என் கொழுந்த நாறு அப்படியே மயங்கி, இந்த கோலம் யார் போட்டது, இந்த அழகான கோலம் யார் போட்டதுன்னு கேட்கணும். ஆமா, உண்மையிலே மயங்கி விழுத மாதிரி தான் இருக்கு.
நான் அங்கேருந்து ஸ்லோ மோஷனில் ஓடி வந்து கொழுந்தனாரு இது நான் போட்ட கோலம் அப்படிம்பேன். அவர் இவ்வளோ ஒரு அழகான கோலம் போட்டிருக்கீங்க, நீங்கள் உண்மையிலே ஒரு அறிவாளி அப்படின்னு என்னைய பாராட்டி அவன் கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட்டில் எனக்கு ஒரு 5-6 கிஃப்ட்டை தரணும். பார்த்து கோலவிக்கல் எடுத்து மண்டையில் போட்டுறாம. சரி கோலம்லாம் போட்டாச்சு, சரி வா உள்ளே போய் இருப்போம், சமையல்லாம் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடணும். கோலம் சூப்பராக இருக்குது. கமான் கமான் உள்ளே போவா. என்ன செல்லமாக்கா வாசல்ல ரெடியா நிக்கீங்க? என்ன விஷயம்? பாபுவுக்கு தம்பி, அதாவது எங்க வீட்டுக்காரோடைய தம்பி மவன் வாரான். வீட்டுக்கு ஆள் வரும்போது இதன நாய் வாந்தி எடுத்து போட்டிருக்கு. ஐயா அந்த நாய் வாந்தி இல்லை, நான் கோலம் போட்டிருக்கேன். அது சரி, இதுக்கு பேர கோலமா? கோலமான்னு கேட்டேன். கொழுந்தனாரை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காண்டி கோலம் போட்டேன். இவன் என்ன ஒரேடியா கொழுந்தனார்னு சொல்லிட்டு எனக்கு எரிச்சலா இருக்கு. ஓகோ, புதுசா வர பையனை வரவேற்கிறதுக்கு இப்படி எல்லாரும் வந்து நிக்கீங்கன்னு சாந்தனி முதல்ல வந்து நிக்கால. ஏ கடவுளே, இது என்னையா? இது என்னையவே வந்து பேசுறீங்க எல்லாரும். அப்படியே மூஞ்சி பூத்து குலுங்குது. நேரத்துல இருந்து இதே சொல்லிக்கிட்டே எரிச்சலா இருக்கு பத்துக்க. பூத்து பூத்து குலுங்குதடி மூஞ்சி, அதை பார்த்து பார்த்து எங்குதடி காஞ்சி. வாராரு வாராரு கொழுந்தனாரு, தலப்பா கட்டிக்கிட்டு கொழுந்தனார் வாராரு. நெட்டம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. நீ மெண்டல் மாரி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்க சோழியை பார்த்துட்டு போங்க. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நல்ல வெறுப்பேற்றிருப்பேன். இவ வெறும் ஒத்தக்கட்டையா இருக்காளே. என்ன தாத்தா தாத்தா மாமா தம்பி மவனா சொல்லவே இல்ல. ஆமாம்மா, மிலிட்டரில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வரான். சரி கிழவனா? ஐயோ, மாத்தி சொல்லிட்டேன். மிலிட்டரியில 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து வேண்டான்னு எழுதி விட்டு அப்புறம் வரான். கிழவனா கொஞ்சம் வயசு அதை சொல்லுங்க. ரொம்ப கொஞ்சம் வயசு தான், 29 தான் ஆகுது. கள்ளி புத்திய காட்டிட்டெல்லாம் கிளவனோட மூஞ்சி அப்படி வாடிட்ட. ஆமா பெண்ண கிழவன எதையும் தலையில கட்டி வச்சிட்டீங்கன்னா என்ன செய்ய? சரி சரி, 29 வயசுனா கரெக்டான வயசு தானே கல்யாணம் முடிக்க. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இதுங்களையும் ஒண்ணுன்னா பேசிக்கிட்டு இருக்குவா. சே, வந்தாச்சு சூர்யா வந்தாச்சு. கொழுந்தனார் பேர் சூர்யாவா? சூர்யா எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். சித்தி, ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப வெயிட் போட்டீங்க. என்ன சித்தி கிடையாது, நான் வந்து சிட்டவெளிக்கு ஃப்ரெண்டு. நெட்டவெளி குட்டவெளி யாரு? சூர்யா, நான் தான்ப்பா சித்தி. ஓ மை காட், சித்தி என்ன மண்டை மொட்டை. நம்ம பின்னாடி போய் நிப்போம், கெட்டிக்கிட்டு பிடிச்சிடக்கூடாது. நான் தான்ப்பா சித்தி. சித்தி நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா எங்க? அந்த கடைசியில கால் ஒடிஞ்ச மாதிரி இருக்கார்ல, அவதான் சித்தப்பா. ஏங்க வாங்க. என்னதான் உனக்கு நல்லா தெரியுமே. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, எத்தனை வருஷம் ஆயிட்டு சித்தப்பா? என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. அழாதப்பா சூர்யா, அழாதப்பா. எங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறமா என்னை நீங்க தான் ஹாஸ்டல்ல பணம் கட்டி படிக்க வச்சீங்க. நல்ல சித்தப்பா, நீங்க உங்களை மாதிரி யாரு உண்டு? அழாதப்பா, இப்படி நல்லா இருக்கல, எனக்கு அதுவே போதும். பாபு மனுஷா, தாத்தா மாமா ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு. பத்தியிலா உங்களையும் வளர்த்தாரு, இந்த கொழுந்தனாரையும் வளர்த்துருக்காரு. சரி சரி, கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சிட்டுல, இனிமே சந்தோஷமா சிரிச்ச முகமா இருக்கணும். எம்பிட்டு நாள் இங்க இருப்ப? இருப்பேன் சித்தி, ஒரு 6 மாசமாவது இருப்பேன். 6 மாசம் வந்தவனா நிரந்தரமா இருக்க வச்சிரு, சரியா? ஏன் சும்மா இரு. தம்பி சூர்யா, உங்க அண்ணன் பாபு உனக்கு தெரியும்ல? இல்ல, ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது. நான் தான்ப்பா பாபு. தெரியும்ண்ணே, அது எப்படி மறந்து போவோம்? நல்லா இருக்கியாப்பா சூர்யா? நல்லா இருக்கண்ணே. அண்ணே, உங்க மனைவி யாருண்ணே? இந்தா இருக்காங்க, அழகான அண்ணி. அண்ணி அண்ணி. நான் அண்ணி கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரி. ஏன் கொழுந்தனார நான் நெட்ட நிக்கம்ல, நான் தான் நெட்டவள்ளி அண்ணி. நல்லா இருக்கிறா? சௌக்கியமா? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பாப்பா எங்க? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற? எங்க தாத்தா மாமா சொல்லியிருக்காரோ? ஆமா அண்ணி. இந்த வருதுல குட்டிச்சத்தம் செர்லின்னு. செல்லம், சித்தப்பாட்டவா? பாப்பா, நான் தான் உன் சித்தப்பா. உன் பேர் என்ன? செல்வியா? செல்வி கிடையாது, செர்லின். அப்படியா? உனக்கு சித்தப்பா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாசல்லே நின்றுக்கிட்டு எவ்வளவு நேரம் பேச? வாங்க உள்ள போவோம். எட்டி பிடிச்சிருக்கலா? நல்லா இருக்காம்ல? என்ன ஏன்ட்ட ஒன்றுனா கெட்டடக்க? அந்த ஆள் இன்னைக்கு தானே வந்திருக்கான். மிலிட்டரியில் வேற 3 வருஷம் இருந்திருக்கான். எனக்கு ஒன்று பார்த்து பயமெல்லாம் இருக்கு. அதனால என்ன, மிலிட்டரி என்ன பெரிய பயமா? ஒரு பயமும் கிடையாது. அவங்களும் நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்க தான். ஏன் மிலிட்டரிக்காரங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, நைட்டு 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. 7 மணிக்கா? 7 மணிக்கு எப்படி படுக்க முடியும்? 7 மணி சாயந்தரம்ல. ஏன் அவங்களாம் அப்படிதான் செய்வாங்க டி, நம்மளால முடியாதம்மா. கள்ளி மூஞ்ச பாரு, அப்படி பூத்து குலுங்குது.
கொஞ்சம் அங்கே பிடிச்சி நெரிச்சிரும் பத்துக்க. சும்மா எப்போ பார்த்தாலும் பூத்து குழுங்குதுன்னு எனக்கு பயமா இருக்குட்டி. என்னட்டி பயம்? என்ன பயம்? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணலையா? ஆ, நம்ம ஊர்ல யாருமே பண்ணலையா? எத்தனை காதல் கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வச்சிருக்கோம் தெரியுமாட்டி? ஓவரா சீன் போட்டத ஒரே குடும்பத்துல வாக்கப்படலான்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. அத்தை பாட்டின்னு ஊசல் விடுவிய. அதுக்காக நான் இப்படி சொன்னேன், என் சங்கு பிடிச்சி நெருப்பியாட்டி. நானே பயந்து மரண பீதியில இருக்கேன். பூத்து குழுங்குதுங்க. கையெடுட்டி பரதேசி நாய வலிக்கு. எம்மக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. முதல்ல அந்த மணிகண்டன் கூட பேசிட்டு பழகட்டும். மணிகண்டனா எக்க அது யாரு புது டிக்கெட்டு? இந்தாக்க ஒரு தூங்க மூஞ்சி. மணிகண்டன் அவன் பேரு சூர்யா. அதான் ஏதோ ஒரு பேர் மாதிரி இருந்தது. அது சூர்யாவோட முதல்ல பழகட்டுமே. ஏங்க எடுத்த உடனே நான் அவன்கிட்ட போய் பேச பார்க்க முடியும்? அவன் என்னைய கண்டுக்க வேலை தெரியுமா? சரி பதறாத. இவன் என்ன எப்ப பார்த்தாலும் மூஞ்சி பூத்து குழுங்குதுங்க. பயமா இருக்கு. என்ன பெரிய பயம்? பயமா சரி உள்ள வாங்க, என்ன நடக்குன்னு பாப்போம். நம்ம 4 பேர் மட்டும் இங்க நின்னோம்னா என்ன நடப்பாங்க? கொழுந்தனாரே, கொழுந்து, ஏ கொழுந்து. சாந்திரனி மூஞ்சி பூத்து. ஒண்ணும் இல்ல. இவையே இப்படி பயந்துச்சு ஆகுதா? ஆண்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. இன்னைக்கு எப்படியாவது அவங்கள பார்த்துட்டு தான் வரணும். முன்னாடி போறது யாரு? ஓ, இந்த பணக்கார பையல. இப்பமே போய் எங்க அக்கா மாதிரி வேஷம் போட்டு வாரேன். இவன் முக்கு திரும்புறதுக்குள்ள நான் இப்ப போயிருவேன். இந்த சொறி பிடிச்ச கொண்டை, இந்த ப்ளூ கலர் சேலை, இதான் எங்க அக்காவுடைய அடையாளம். ஆண்டி, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்க. அப்படியே செல்லம். சரி சாப்பிட்டியாப்பா? என்ன சாப்பிட்ட? மண்ணு, கல்லு, புல்லு எது தின்ன? மண்ணு எப்படி ஆண்டி சாப்பிடுவாங்க? ஆண்டி ஜோக் பண்ணேன். ஆண்டிக்கு ரொம்ப கால் வலிக்குமா? ஆண்டி என்னாச்சு? ஏன் விழுந்துட்டீங்க? ஆண்டி கொஞ்சம் மண்ணில் உருண்டுட்டு வரமா, நல்லா இருக்கும். ஆண்டியை தூக்கிட்டு போமா, கஷ்டமா இருக்குமா நடக்கிறதுக்கு, இடுப்புலாம் வலிக்கு. சரி வாங்க ஆண்டி. இரு தோல்ல உட்காந்துக்கிட்டதே. உட்காந்துட்டீங்களா ஆண்டி? உட்காந்துட்டேன்பா. ஆட்டோ வேணா பிடிக்கட்டுமா ஆண்டி? இல்ல எனக்கு இப்படிதான் போகணும் பத்துக்கிட்டு. ஆட்டம் குலுங்கி ஆடும். உடம்பு சரியில்லையா ஆண்டி? ஆமா பவரே பாபு, தலை பிடுங்குது. உன் முதுகுல வேற இருந்துடக்கூடாது. ஏமாவ பரட்டையே பாத்தியா? யாரு, சத்யாவா? ஆமாப்பா, அந்த பரட்டையை தான் கேட்டேன். ஒரு வாரமா பார்க்கவே இல்ல ஆண்டி. போன வாரம் உங்க அம்மா செத்துட்டுன்னு சொன்னலப்பா. ஐயோ இல்ல ஆண்டி. ஓ, அது வேற ஒரு பையன் போல. சரி. தம்பி, முள்செடி வருதுப்பா, உன்னைக்கு எதுவும் போனா போயிட்டுக்கோ. சீச்சி வேண்டாம் ஆண்டி. இயற்கையெல்லாம் அடக்க கூடாதுப்பா, போய் விட்டுட்டு வா. வேண்டாம் ஆண்டி. இது என்னது? பானுமதி என்ன மாதிரி சேலை கட்டிட்டு வந்து நிற்கால. ஆண்டி, நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப இது யாரு, பேயா? பேய் இல்ல, இது ஒரு விளங்காத நாய். எப்படி உன்னை தூக்க வச்ச பத்தியா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா பானுமதி? எனக்கு இந்த மாதிரி ஜாலியான விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். பதில் சொல்லிட்டு போ. நான் அப்படித்தான் செய்வேன். தம்பி, இவ என்ன மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காப்பா. ஆமா ஆண்டி, உங்களுக்கு தான் கால் வலிக்குன்னு நினைச்சிட்டு நான் தூக்கிட்டேன். இப்ப நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேப்பா. யாராட்டும் தூக்க சொல்லுவாங்களாப்பா? அவ வேலைக்குனே பண்றேன், ஏமாறாதப்பா. என் பேரை இவ நல்லா கேவலப்படுத்திக்கிட்டு தெரியுதா? சாரி ஆண்டி, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இனி என்ன மாதிரி நடிச்சான்னு நீ நம்பிராது, சரியா? சரி ஆண்டி. சரிப்பா, நான் கிளம்புதேன். உங்க வீட்டுக்கு தான் ஆண்டி வந்துட்டு இருக்க. எம்பிட்டனால நீ பார்க்கவே இல்லல. நீ உங்க சித்திலாம் கிடைச்சது நீ மறந்துட்ட. அப்படிலாம் இல்ல ஆண்டி, ஃபேக்டரியில ரொம்ப வேலை. சரி பரவாயில்லப்பா. சரி வா போவோம். எப்பா முதுகு வலி தாங்க முடியலையே.